ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் இன்னொரு விஷயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நம்மளை உற்சாகப்படுத்த, நம்மளுக்கு செய்தியை கொடுத்து நம்மளை அனைவரையும் ஆண்டவருக்குள் வழிநடத்த வந்திருக்கிற அருமையான சகோதரி பிளெஸி வெஸ்லி அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை நான் அறிமுகப்படுத்துவேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து பேராயர் அம்மாக்களுக்காகவும் பிரதம பேராயர் அம்மா அவர்களுக்காகவும் பிஷப் கமிஷரி அம்மாக்கள், நான் குறிப்பாக பிஷப் கமிஷரிஸை நான் நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா அவங்களுடைய பெரிய ஒரு உழைப்பால் இந்த காரியங்களை நேர்த்தியாக செய்ய முடிந்தது. இங்கே இருக்கிற பிஷப் கமிஷரி அம்மாக்கள், ஏரியா இயக்குனர் அம்மாக்கள், போதகர் அம்மாக்கள், இங்கே வந்திருக்கிற அனைத்து லிதியாக்களுக்கும் இன்னொரு விஷயம் என் அன்பின் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக நம்மளை இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நேர்த்தியாக நடத்துவதற்கு தேவன் பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறார். இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸையும், பாஸ்டர்ஸுக்கும், எம்டிசி மாணவர்களுக்கும், இந்த கொயர் அருமையான அரும்பாக்கம் திருச்சபையினர், அவங்களுக்கு ஒரு பலத்த கரோஷத்தை கொடுங்க பார்க்கலாம். நம்மளுடைய ஏரியா இயக்குனர் அம்மாவுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வேர்ஷிப்பை லீட் பண்ண அருமையான ரெவரண்ட் ஷீலா மற்றும் அவருடைய குழுவினருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நேர்த்தியாய் நடக்க தேவன் கிருபை பாராட்டினார். நம்மளுடைய அந்த கோலாட்டத்தை நடத்தி கொடுத்த அருமையான மடிப்பாக்கம் ஆயர் அம்மா அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான லிதியாக்கள் மடிப்பாக்கத்திலேருந்து அந்த கோலாட்டத்தை ஆடினார்கள். அதுக்கப்புறம் தேவபலன் பாடலை அதுக்காக அருமையாக கோரியோகிராஃப் பண்ணி அதை செய்த அருமையான நம்மளுடைய பெரம்பூர் ஏரியா இயக்குனர் அம்மாவுக்கும், அந்த பெரம்பூர் ஏரியாவை சார்ந்த அனைத்து லிதியாவுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அருமையான ஒரு ட்ராமா பார்த்தீங்க இல்லைங்களா, சாரா டக்கர் அம்மையாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அதோடைய 125வது ஆண்டு விழாவை அனுசரிக்க என்னை அழைத்திருந்தார்கள். நான் இந்த திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லா யோசித்து பாருங்கள். சரீரத்தில் பலவீனமான ஒரு பெண்மணி, அவர்கள் ஒரு தடவை கூட இந்தியா வந்ததில்லை, ஒரு தடவை கூட திருநெல்வேலி வந்ததில்லை. அங்கேருந்து திருநெல்வேலியில் உள்ள அந்த பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சாரா டக்கர் பள்ளிக்கூடம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களுக்கு அது பயன்பட்டு வருகிறது. காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இரு கால்களும் செயல்படாத வெறுமையா சர்க்கல நாற்காலியே அவங்க வாழ்க்கையை கழித்த ஒரு பெண்ணால் இவ்வளோ பெரிய காரியத்தை ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்தில் செய்ய முடியும்னா, 2 கண்கள், 2 கால்கள், 2 காதுகள் இல்லைங்களா, கால்கள், கைகள் எல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுன்ற வைராக்கியத்துடன் இங்கிருந்து கடந்து செல்ல தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. சாமிகிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் சுவாமி, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும். நம்ம கேள்விகள் மாறணும். நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது, சாமி உங்களுக்காக நான் எதையாவது செய்யணும். இந்த நாசில சுவாசம் இருந்து என்னைக்காவது அது நிற்க போகுது, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், உங்களுக்காக எதையாவது செய்யணும் சாமி. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யக்கூடிய வைராக்கியமுடைய லிதியாக்களாக நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணுங்க, கடந்து போகணும். பொதுவாக எங்கள் வீட்டில் உள்ள நிகழ்வுகள் எதுலையாவது இருக்கும்போது நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அம்மா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த இடத்துல எங்கள் அம்மா இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கும் போது அது அவங்க கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இதை பொறுப்பெடுத்துலாம் நடத்துவேன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்காங்க மாட்டாங்க. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்றத தான் நம்ம இந்த கான்ஃபரன்ஸுடைய இந்த தலைப்பு. வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விசுவாச வீராங்க நீங்கள் இருக்கிறாங்க. அங்கே சாரியபாத் விதவையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிடி மாவும் கொஞ்சோண்டு என்னதான் இருந்தது. கடைசியில் அங்கே எலியாவுக்கு ஒரு அடையாவது செஞ்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க, ஒரு விசுவாசம் அந்த சாரியபாத் விதவைக்கு இருந்தது. அண்ணாளுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. மனம் கசந்து அழுத அண்ணாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், அந்த இடத்துல ஏலி ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பாருன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கிடைச்சிச்சின்னு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, துக்கமுகமாய் இல்லைன்னு வேதாம சொல்லுது. கண்ணை தொடச்சிட்டு சாமி பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு என்ன பண்ணாங்க, விசுவாசத்தோட எலும்பி சென்ற ஒரு அண்ணாள். அங்கே கானானிய ஸ்திரியை நீங்கள் யோசித்து பாருங்க. ஆண்டவரை விடவே இல்லை. ஆண்டவர் அவளை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்கிறார். ஆண்டவர் பெண்கள் மேலே விபரீதமான ஒரு அன்பு வைத்தவர். நம்மளுடைய விசுவாசத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் பாருங்க, அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, அவன் விசுவாசம் பெரிதாக இருக்குன்னு சொல்கிறார்.
ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசம் உடையவராக இருந்தவர் சுனேமியால யோசித்து பார்த்தீங்கன்னா, அவளுடைய பிள்ளை மரித்து போன அந்த சூழ்நிலையில கூட அவ வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைக்கு வரவே இல்லை. அவ என்ன சொல்றாருன்னா, எல்லாம் சரிதான், எல்லாம் சுகந்தான் அப்படின்னு சொல்ல. எல்லாம் சரிதான், எல்லாம் சுகந்தான். யோசித்து பாருங்களேன், நம்மளால ஒரு சின்ன விஷயம்னால எவ்வளவு தடுமாறிடுறோம் இல்லைங்களா, எவ்வளவு கஷ்டமாயிடுது. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு துக்கம் இருந்து கூட அவள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது? எல்லாம் சரிதான், எல்லாம் சுகம்தான். அவங்க பக்கத்தில் உள்ளவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, எல்லாம் சரிதான், எல்லாம் சுகம்தான். சொல்லிட்டீங்களா? இதை நீங்க நம்பணும். ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில சரியாதான் செய்வாரு, சுகமா தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. பெரும்பாடுடைய ஸ்திரீயை யோசித்து பாருங்களேன், 12 வருஷம் அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவருடைய வஸ்திரத்தோட ஓரத்தை தொட்டா போதும்னு என்ன பண்ணா, நினைச்சா அவ சுகம் பெற்றாள். அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ஆண்டவர்கிட்ட வரும்போது அவளுக்கு பெரிய போராட்டம் இருந்திருக்கும். எல்லாரும் தள்ளி விட்டுருப்பாங்க, உருண்டிருப்பா, பிறண்டிருப்பா, மண்ணில் அவ விழுந்திருப்பா. ஆனாலும் எப்படியாவது போய் அந்த வஸ்திரத்தோட ஓரத்தை தொடணும்னு என்ன பண்ணா நினைச்சா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் என்ன பண்ணணுங்க இருக்கணும். இந்த வசனத்தை நம்ம வேதாமத்தில் பார்க்கும் போது, அதாவது மார்க் 9:23, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடக்க பார்க்குதுன்னா, அங்கே சீடர்களுக்கு அங்கே வேத பாடலும் அங்கே இருக்கிற ஜனங்களும் ஒரு வாக்குவாதம் ஒன்று நடக்குது. அது இயேசுவாமி பார்க்குறாரு. இயேசுவாமி பார்த்து அந்த ஜனங்கள்கிட்ட கேட்குறாரு, என்ன நடக்குது, என்ன வாக்குவாதம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, அங்கே ஜனங்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, என் மாதிரி என் மகனுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருக்குது. அந்த பலவீனத்தை ஆவி அவனை எப்பெல்லாம் பிடிக்குதோ அவன் கீழே தரையில் விழுந்து அவனை அது அலக்களிக்கும், அவன் வாயிலேருந்து நுர வரும், அவன் அவ்வளோ பெரிய ஒரு வேதனையில் என்ன பண்ணுவான், புரளுவான். அந்த மாதிரி ஒரு பையனை நான் கூட்டிகிட்டு வரும்போது உங்களுடைய சீடர்களால் என்ன பண்ண முடியல, குணப்படுத்த முடியல அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அவருடைய சீடர்களை பார்த்து கழிந்து கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு, விசுவாசம் இல்லாத சந்நிதியே அப்படின்னு பார்த்து, எது வரைக்கும் உங்களோடு நான் இருப்பேன், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் சீடர்களை பார்த்து என்ன பண்ணுறாருங்க, கடிந்து கொள்கிறார். அப்புறம் ஆண்டவர் அந்த பையனுடைய தகப்பனை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப அங்க அந்த பையனுடைய தகப்பனார் ஐயோ ஆண்டவரே, விசுவாசிக்கிறதுனா எனக்கு விசுவாசிக்கணும் போலதான் இருக்கு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. நான் விசுவாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், முழுசா நினைக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள அப்பப்போ ஒரு அவ்விசுவாசம் என்ன பண்ணிடுது, வந்துடுது. என் அவ்விசுவாசம் நீங்கும்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அந்த அந்த பையனுடைய தகப்பனார் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இல்லைங்களா? இங்கே 2 ரகமா நம்ம அமர்ந்திருக்கோம். எப்படின்னா, ஒரு ரகம் எப்படின்னா, ஒரே விசுவாச வீராங்கனைகளா என்ன பண்ணியிருக்கோம், வா என்ன வந்தாலும் பார்த்து ஒரே விசுவாச வீராங்கனி. இன்னொரு ரகம் இருக்கு, அது என்னன்னா கொஞ்சம் விசுவாசத்துல தடுமாறுற ஒரு ரகம். இப்ப விசுவாச வீராங்கனைகளா இருக்கிறவங்க கூட நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்காக செய்ய போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல விசுவாச வீராங்கனைகள் இருக்கீங்க, கொஞ்சம் விசுவாசத்தை தடுமாறுறவங்க இருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக இன்னைக்கு சாட்சியா என்ன பண்ண போறோம், நிக்க போறோம். ஏன்னா நம்ம ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப நான் மைக்க கொடுத்தேன்னா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு பண்ண அற்புதத்தை சொல்லுவீங்க, சாட்சி சொல்வீங்க. ஏன்னா ஆண்டவரால் அற்புதம் பெறாம இங்க யாரும் என்ன பண்ணலைங்க, வரவே இல்லை. அப்ப நான் சொல்ற சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணணும், நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நிக்கணும். காரணம் என்னன்னா, கொஞ்சம் விசுவாசத்துல தடுமாறவங்க இங்க உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்களா, உங்களை பார்த்த உடனே நீங்க எழும்பி நிக்கிறத பார்த்தோன்னே, ஐயோ ஆண்டவர் அந்த அம்மாக்கு அதை பண்ணியிருக்காருன்னா எனக்கும் பண்ணுவாருன்னு என்ன பண்ணணுங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாச வைராக்கியம் வரும். அதனால இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணுங்க, எழும்பி நிக்கணும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு குடும்ப பிரச்சனை நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். குடும்ப பிரச்சனை சந்திக்காதவங்க யாரும் இங்க உட்கார்ந்துட்டு இல்லை இல்லைங்களா?
குடும்ப பிரச்சனை யாராவது சந்திச்சிருக்கலாம். உங்கள் கணவரால் சந்திச்சிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளால் சந்திச்சிருக்கலாம், மாமனார் மாமியாரால் சந்திச்சிருக்கலாம், நாத்தனாரால் சந்திச்சிருக்கலாம், உங்கள் அம்மா அப்பா தங்கை அண்ணன் யாராவது ஒரு இதில் உங்கள் குடும்பத்தில் உள்ள நெருங்கிய பந்தத்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம். சாமியுடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் அழுதுருப்பீங்க, சாமி என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கதறி இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய கூக்கரல் சத்தத்தை கேட்டு உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வீட்டு இருப்பாருங்களா? அப்படி ஆண்டவரால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தவங்களா இப்போ எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வந்தீங்க சுவாமி, உங்களுக்காக நான் சாட்சியா இந்த இடத்துல நிற்கிறேன். நான் ஜெபம் பண்ணேன், என் விண்ணப்பத்தை நீங்க கேட்டீங்க, அதுக்காக ஆண்டவரே துதிக்கிறேன். அது மாதிரி பெண்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்க வேலையில தொழில்ல ஒரு கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கலாம். என் பிரச்சனை பெருசா இருந்தது, ஆண்டவரே நான் எப்படி இதுல இருந்து வெளியே வருவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனாலும் ஆண்டவர் என்னை அற்புதமாய் நடத்தினார்னு சொன்ன பெண்கள் எல்லாம் கொஞ்சம் எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே பாலியல் தொல்லையால நான் கஷ்டப்பட்டேன், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையால போராடி இருக்கிறேன், ஆனா உங்க பாதத்துல மட்டும் அழுத சுவாமி, என் பிரச்சனையை வெளியே சொல்ல முடியல, ஆனா நீங்க என்னை வெளியே ரட்சித்து வெளியே கொண்டு வந்தீங்க. ஆண்டவருக்காக சாட்சி உள்ள பிள்ளைங்களாம் வெளியே எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்கலாம், உங்க கணவரை மட்டுமே நீங்க நம்பி இருந்திருக்கலாம், உங்க கணவர் கைவிட்டு இருக்கலாம், மரித்து போயிருக்கலாம், ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவருக்காக இங்க வந்து நின்றுருக்கீங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் எலும்பி நிலுங்க பார்க்கலாம். கடன் தொல்லையில ஒருவேளை வந்திருக்கலாம், எவ்வளோ பாடுகள், அவ்வளவுதான் என் வீடு முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருக்குன்னு நடக்கலாம், ஆனா ஆண்டவருக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருக்காக எலும்பி நிலுங்க, எல்லாரும் உங்களை பார்க்கட்டும். ஒருவேளை ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் உங்க கையில வந்திருக்கலாம், உங்க வாழ்க்கைக்கு நாள் குறிச்சிருக்கலாம் ஒரு டாக்டர், ஆனா பாருங்க ஆண்டவர் அற்புதமாக உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவருக்கு பலத்த கரோஷத்தை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு லிதியாக்களையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தக்கூடியவராயிருக்கிறார். இங்க யாருமே வெறுமையா வரல, ஆண்டவர் அற்புதத்தை உங்களுக்காக செய்யக்கூடியவர். உங்களுக்கே நீங்க ஒரு பலத்த கரோஷத்தை கொடுத்துங்க பார்க்கலாம். விசுவாசில தடுமாற்றமுடைய யாராவது இங்க இருக்கானா இங்க பாருங்க, அத்தனை பெண்களும் ஆண்டவரால் தொடப்பட்டவர்களா இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக வைராக்கியம் உடையவர்களா வந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் விசுவாச வீராங்கனைகளா வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அற்புதங்களை சேர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. எல்லாரும் உட்காருங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? இங்க ஒருத்தர் கூட இங்க உட்காராம இல்லை. ஏன்னா ஆண்டவர் யாருக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காருங்க, அற்புதத்தை செய்திருக்கார். யாராவது ஒரு சகோதரி விசுவாசத்துல கொஞ்சம் தடுமாறுறாங்கன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும், ஓடிப்போய் அவங்க கையை பிடிச்சி, அம்மா நானும் அந்த வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன், ஆண்டவர் அற்புதமாய் எங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் குறித்து பேசி கொண்டிருக்கிறேன்னா, இப்போ எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள ஆண்டவர். ஆண்டவர் அதிசயங்களே செய்யக்கூடியவர். உண்மையாகவே ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த பேட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எனது விசுவாச அறிக்கைன்னு என்ன பண்ணியிருக்கீங்க, எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெண்ணு கொடுத்துருக்கு. அந்த பெண் எடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன வேலை செஞ்சிடும். இந்த கார்டை உங்களோட இதில் எடுத்துட்டு எனது விசுவாச அறிக்கைன்னு ஒன்று எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அந்த விசுவாச அறிக்கையில் 5 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிச்சு நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது பக்கத்தில் யாரையும் காப்பியெல்லாம் அடிக்க வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிற காரியத்தை அங்கே எழுதுங்க பார்க்கலாம். சீக்கிரம் எழுதுங்க. அதுக்கு அடுத்த லைனில் இப்போ உடனே உங்களுக்கு யோசனை வரலன்னா உங்கள் வீட்டில் கூட போய் என்ன பண்ணுங்க, யோசிச்சு எழுதுங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கணும், எழுதணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை என்ன பண்ணணும், எழுதணும். அதுக்கு அடுத்தது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத என்ன பண்ணணுங்க, விசுவாசத்தோட ஜெபத்தோட என்ன பண்ணணுங்க, எழுதணும். 3வது உங்களுடைய தொழிலில், உங்கள் வியாபாரம், நீங்கள் செய்கிற உங்கள் வேலை, இதில் ஆண்டவர் என்ன உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ விசுவாசத்தோடு என்ன பண்ணணுங்க, எழுதணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய திருச்சபையில்
என்ன வேணும் அப்படின்றது. இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறது துர்கா நகர் எழுதியிருக்கேன். அது ஒரு பெரிய வாஞ்சை எனக்கு, என்னங்களே, அந்த ஆலயத்தை கெட்டி எழுப்பிடணுன்றது என்னோட பெரிய வாஞ்சை. அது இடிக்கும் போது அது பெரிய வேதனையாக இருந்தது. கண்டிப்பாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அந்த துர்கா நகர் திருச்சபை என்ன பண்ணுங்க, கெட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. அதனால உங்கள் திருச்சபைக்கு நாங்கள் ஒரு கிளை திருச்சபையை ஆரம்பிக்கணும், இல்லாட்டி நாங்கள் இந்த பகுதியில் போய் ஊழியம் பண்ணணும், ஏதாவது உங்களுடைய ஊழிய வாஞ்சை என்ன பண்ணணும், நீங்கள் விசுவாசத்தோட எழுதணும். இறுதியாக நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க, எழுதணும். ஆண்டவர் தேசத்தில் ஒரு ஆண்டவரை நேசிக்கிற தலைவர்கள் வரணும், திருச்சபைக்கு ஏதுவான சூழ்நிலை மாறணும்னு என்ன பண்ணணுங்க, இல்லாட்டி உங்களுடைய தனிப்பட்ட நம்ம நாட்டுக்கான ஒரு விசுவாசத்தை நீங்கள் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு பர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கலாம், பார்த்தீங்களா? சரிங்களா? இந்த பர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பவுச் ஒன்று இருக்குது வெள்ளை கலரில், இல்லைங்களா? இதில் என்ன பண்ணணும், இந்த கார்டை நீங்கள் உள்ளே வைக்கணும் எழுதி முடிச்சுட்டு. சரிங்களா? அடுத்த 2 வருஷம் உங்களுடைய அசைன்மெண்ட் இதுதான். ஆண்டவர் சித்தமானா 2026 கூடுகையில் என்ன பண்ணணுங்க, நீங்கள் இந்த கார்டை எடுத்துகிட்டு வரணும். ஆண்டவர் அத்தனை காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார் சாட்சி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினவர்கள் ஒரு காலமும் வெக்கப்பட்டு போனதில்லை. அவர்களை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். சாமிகிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் இதை விசுவாசிக்கிறேன். சாதாரண சின்ன சின்ன விஷயங்களாம் எழுதிடாதீங்க, ரொம்ப பெரிய விஷயங்களை எழுதுங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் அதிகமாய் செய்யக்கூடிய ஆண்டவர் கண்டிப்பாக இந்த கூடுகையிலிருந்து கடந்து போகிற அனைவருக்கும் ஒரு விசுவாச வைராக்கியத்தோட என்ன பண்ணுவோம், இங்கேருந்து கடந்து போவோம். ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார்.